வணக்கம். சென்னையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பெற்றோர்களின் ஒருங்கிணைப்பாளர் சரவணன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: சென்னை குடும்பநல நீதிமன்ற விவாகரத்து வழக்கில் உள்ள பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சந்திக்க வரும் காப்பகத்தில் முறைகேடுகள் நடைபெறாமல் இருக்க கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும். உயர்நீதிமன்ற வளாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர்கள் இதுகுறித்து பேசினர். மேலும் பேசிய அவர், நாங்கள் எங்கள் குழந்தைகளை சந்திக்கும் இடம் மிக குறுகியதாகவும் அதிக அளவில் கூட்டம் இருப்பதாகவும் இதனால் குழந்தைகளிடம் மனம் விட்டு பேசுவதற்கான சூழல் இல்லை என்றும் தெரிவித்தார். அங்கு வெறும் ஆண் பெண் இருவரும் குழந்தைகள் இருவருக்கும் தனித்தனியாக கழிவறைகள் இல்லை. மேலும் சில வழக்கறிஞர்கள் தங்கள் சுய லாபத்திற்காக பெற்றோர்கள் இருவரையும் ஒன்று சேர தடையாக இருப்பதோடு மட்டுமின்றி குழந்தைகளையும் எங்களிடமிருந்து தனிமைப்படுத்துகின்றனர். கடந்த வருடம் ஒருவரை வழக்கறிஞர் தாக்கியும் உள்ளனர். இதுகுறித்து பலமுறை நீதிமன்ற பதிவாளர் மற்றும் அனைத்து துறைகளிலும் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே நீதித்துறை கவனத்தில் கொண்டு காப்பக அறையில் கண்காணிப்பு கேமரா பொருத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். அப்போது பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் இப்ராஹிம், முகமது ரஃபிக், தருண்குமார், ஜெயகாந்தன் மற்றும் மோகன் உடன் இருந்தனர்.